Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. மக்கள் பணத்தை தொடமாட்டேன், தொடவும் விடமாட்டேன், தொட்டவர்களையும் விடமாட்டேன் என்று முதலமைச்சர் உறுதிபட உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறார். சொன்னதோடு நிற்க மாட்டேன், செய்தும் காட்டுவேன் என்பதற்கு வெளிப்படுத்துகின்ற வகையில் மாம்பாக்கம் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் ஒப்பந்த பணிக்காக லஞ்சம் பெற்ற பொழுது அதனுடைய வீடியோ வெளியானது. அப்புறம் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தாவேகானுடைய கட்சி பொறுப்பிலிருந்தும் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். கட்சியுடைய அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தும் நீக்கப்பட்டிருக்கிறார். சென்னை மாநகராட்சியில் பணி முறைகேடு, லஞ்சம், பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான 4 அதிகாரிகள், 2 பில் கிளர்க்கு உள்பட 6 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. பல்வேறு இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய சோதனைகளையும் அதிலிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட பணம் நடவடிக்கையும் பார்த்தோம். எம்எல்ஏவுக்கு பேரம் பேசிய வழக்கில் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் 12 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. முன்னாள் அமைச்சர் அவர் சகோதரரை விசாரணைக்காக தேடிக்கொண்டிருக்கிறது தமிழ்நாடு காவல்துறை. இன்றைக்கு அமைச்சரவை கூட்டத்தில் முதலமைச்சர் பேசுகின்ற பொழுது தவறு செய்யும் அமைச்சர்கள் யாராக இருந்தாலும் பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்கப்படும், லஞ்சம் ஊழல் முறைகேட்டுக்கு அனுமதிக்க மாட்டோம், கடுமையான நடவடிக்கை எடுப்போம் என்றெல்லாம் உறுதியையும் உத்தரவாதத்தையும் கொடுத்திருக்கிறார். ஊழல் லஞ்சமற்ற வெளிப்படையான நிர்வாகத்தை நடத்துவோம் என்று மீண்டும் ஒரு முறை உறுதிப்படுத்தியிருக்கிற சூழலில் லஞ்சம் ஊழலுக்கு எதிராக சாட்டையை சுழற்றி இருக்கிறாரா முதலமைச்சர் விஜய் என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. அறப்போர் இயக்கத்தினுடைய ராதாகிருஷ்ணன், உங்களிடமிருந்தே சாட்டையை சுழற்றி இருக்கிறாரா முதலமைச்சர்? இப்போ ஆரம்ப கட்ட பார்வையா பார்க்கும்போது உண்மையிலே இப்போ நேற்றைய தினம் பொள்ளாச்சியில WRD துறையில ஒரு 28 டெண்டர்கள் இருக்கிறத நம்ம குறிப்பிட்டிருந்தோம். உடனடியாக அது ரத்து செய்யப்பட்டிருக்கு. அதே போல திருநெல்வேலியில இருக்கன்துறையில அந்த டெண்டர் விதிகளுக்கு முரணாக அந்த குறிப்பிட்ட இடத்துல உள்ளவங்க மட்டுமே, பதிவு செய்யப்பட்டவர்கள் மட்டுமே ஒப்பந்தத்துல கலந்துக்கணும்ன்ற விதிகளை குறிப்பிட்டிருந்தோம். அதுவுமே இப்ப பார்வையில இருக்குன்னு வச்சுக்கோங்க. கடந்த 2 மாத காலகட்டத்துல இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல பார்க்கும்போது இந்த ஒப்பந்தங்கள் சம்பந்தமான முறைகேடுகளை நம்ம எஸ்கலேட் பண்ணும் போதெல்லாம் அதுக்கான தீர்வுகள் கொஞ்சம் உடனடியா கிடைக்கிறத பாக்குறோம் ஆரம்ப கட்டத்துல. அதே போல ஒரு எஃப்ஐஆர் ஆயிருக்கிறதையுமே பார்க்க முடியுது. இப்போ ஈவா வேலு மீது எஃப்ஐஆர் போட்டிருக்கிறத பார்த்திருப்பீங்க. அதுவுமே நம்ம துரத்தக்கூடிய புகார் தான். இப்போதைக்கு நம்ம முதல் கட்ட பார்வையில பார்க்கும்போது இந்த அரசு பதவியேற்ற உடனே அந்த செயல்பாடை கொஞ்சம் துரிதப்படுத்திருக்கிறதா பாக்குறோம். ஊழலுக்கு எதிராக, அதுவும் ஏற்கனவே இதெல்லாம் ஊழல்லாம் ஒரு பெரிய பேசு பொருளா அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த சமயத்துல ஒரு டெண்டர்ல லிமிடெட் டெண்டரை ஸ்டாப் பண்ணிருக்காங்க. அதே போல குறுகிய காலத்துல போடக்கூடிய டெண்டரை ஸ்டாப் பண்ணிருக்காங்க. சென்னை கார்பரேஷனை பொறுத்த வரைக்கும் 100கணக்கான டெண்டர்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கு. இது வரைக்கும் ஒரு 5000 6000 கோடிக்கான வேலைகள் துவங்கப்படாத ஒப்பந்தங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கு. அந்த வகையில எல்லாம் பாசிட்டிவா பாக்குறோம். இன்னும் பல ஒப்பந்தங்களை நம்ம ஏற்கனவே குறிப்பெடுத்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும், அரசுக்கு தெரியப்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறோம். இந்த ஒப்பந்தங்கள்ல பிக்சிங் டெண்டர் நடக்குது. இதெல்லாம் காலங்காலமா நடந்துகிட்டு இருந்தது. இதெல்லாம் 1 நாள் 2 நாள்ல முடியக்கூடியது கிடையாது. சென்னையை பொறுத்த வரைக்கும் பாக்ஸ் டெண்டருக்கு மறு உருவமான லிமிடெட் டெண்டருக்கு புகழ் பெற்றது சென்னை மாநகராட்சி. அந்த மாநகராட்சியில ஈவன் நம்ம தேர்தல் நடைமுறை அறிவிச்சதுக்கு பிறகு கூட டெண்டர் இருந்தது. அந்த டெண்டர்களை நீங்க ஆய்வு செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஃபுட்பாத் டெண்டரை ரத்து பண்ணியிருப்பாங்க. அதே போல பெருங்குடியில டம்பியார்ட்ல 50 லட்சம் ரூபாய் மதிப்புல போடப்பட்ட டெண்டர்களை ரத்து பண்ணியிருக்கிறாங்க. WRDல நேரடியாக சந்திச்சு மெஷினரி சர்டிபிகேட் வாங்கணும். PWDல மற்ற துறைகள்ல இது போன்ற எங்கெல்லாம் நேரடியாக ஒருத்தருக்கு டெண்டர் கொடுக்கணும் முடிவு செய்யப்படுமோ அந்த இடங்கள்லாம் களைய சொல்லியிருந்தோம். இப்ப அது களையறதுக்கான ஆரம்ப கட்ட வேலைகள் பாக்குறோம். இன்னொரு பக்கம் டெண்டர் மார்க்கெட் ரேட்டோட கூடுதலா போடுவாங்க. மார்க்கெட் ரேட் 10 ரூபா இருக்கும். ஆனா அதே பொருளுக்கு 15 ரூபாய் 20 ரூபாய் போடுவாங்க இந்த ஷார்ட் டேர்ம் டெண்டர்ல. அதே போல லிமிடெட் டெண்டர்ல, அதே போல உங்களுக்கு சொல்லக்கூடிய மற்ற பொருட்கள் கொள்முதல்கள்ல விலை கூடுதலா இருக்கும். அதை மார்க்கெட் ரேட்டுக்கு இப்ப கம்பேர் பண்ணி கம்மியா இருக்கிறத பாக்குறோம். 10%, 15%, 20%. நீங்க ஏன்னா ஒரு பொருளை நீங்க ஒரு பேனாவை வாங்குறீங்க மார்க்கெட்ல 10 ரூபா அப்படின்னா, நான் ஒரு 100 பேனா வாங்குறேன் அப்படின்னா 9 ரூபா தருவாங்க, 9 ரூபா 50 காசு தரலாம். ஆனா அதை 12 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்த சூழல்ல இப்ப அதெல்லாம் குறைந்திருக்கிறத பாக்குறோம். மார்க்கெட் ரேட்டோட 10%, 15%, 20% வரைக்கும் குறைச்சிக்கிட்டு இருக்கிறத பாக்குறோம். இது எல்லா டெண்டர்லயும் நடந்திருக்குமா அப்படின்னு நமக்கு இன்னும் தெரியல. ஆனா நாம தொடர்ந்து கண்காணித்து கொண்டிருக்கக்கூடிய சென்னை மாநகராட்சி, மற்ற சில மாநகராட்சிகள், WRD, PWD,
அதே போல ஊரக உள்ளாட்சிகள சில துறைகள் சில பிரிவுகள் இந்த டெண்டர்கள் நம்ம கண்காணிக்கும் போது அங்க ரிசல்ட் வர்றது போல நமக்கு தெரியுது. இப்ப பிரச்சனை என்ன அப்படின்னா இதை திருத்துறது மட்டும் பத்தாது, இவங்களுக்கு தண்டனை என்ன வழங்கப்பட்டிருக்குன்ற இடத்துலதான் முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய தீவிரமான செயல்பாடு எப்படி இருக்கு நமக்கு தெரிய வரும். ஏன்னா இந்த டெண்டர் பிக்சிங் டெண்டர் தெரியுது, ஊழல் பண்றதுக்காகவே திட்டமிட்டு போடுறாங்க அப்படின்றது நமக்கு தெரியுது. அப்ப இந்த டெண்டர் ரத்து செய்யவும் படுது, காரிஜண்டம் போடப்படுது, டெண்டர் திருத்தங்கள் அறிவிக்கப்படுது. அப்ப இந்த விதிகளை உட்புகுத்திய அலுவலர்களுக்கு என்ன தண்டனை, அதுதான் திரும்பவும் இந்த ஊழல் நடக்காம தடுக்கிறதுக்கான வழியா இருக்கும். புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுகிறது, வழக்குகள் பதிவு செய்யப்படுகிறது, பிடிக்கப்படுறாங்கலாம் பார்க்கிறோம். அதுக்கு அடுத்த கட்டம் என்ன, அது தொடரணும் அப்படின்னு சொல்றீங்க. தொடர்ந்து பேசலாம் ராதாகிருஷ்ணன். இப்போ நம்ம அறப்போர்கிட்ட கேட்டோம்னா ஒரு விஷயங்கள் சொல்லுவாங்க, சார் ஒப்பந்த புள்ளிகளை பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் தான் பண்ணணும் அப்படிங்கிறப்ப மறுபடியும் நேரில் வரவழைச்சி சில ஒப்பந்தத்துக்கு பேசுகிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை அறப்போர் இயக்கமும் முன் வச்சிருக்க நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ஒரு பக்கம் நம்பிக்கையான நகர்வுகள், இந்த பக்கம் இது போன்ற நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு என்ன சார் காரணம்? இதுல 2-3 விஷயங்கள் இருக்கு. கோவிந்தராஜன் சாருக்கு முதல்ல ஒரு சின்ன செய்தி என்னன்னா, டிவிஎஸ்சி இப்ப நடந்திருக்கக்கூடிய இந்த ஆர்டிஓ ஆபீஸ்ல, ரெவென்யூல, மத்த இடங்கள்ல நடந்த சின்ன சின்ன ரைடுல பெரிய பொலிட்டிக்கல் கனெக்ட் இருக்காது. டிவிஎஸ்சி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண 3 to 4 months மினிமம் பீரியட் இருக்கும். அதனால அவங்க இப்பதான் ரைடு பண்ணிருக்காங்க. ஒரு 2 மாசம் கழிச்சு இல்லைன்னா நீங்களும் கேட்கணும் நானும் கேட்கணும் தயாரா இருப்போம். அது ஒரு செய்தி. மார்ட்டின் அவர்களுக்கு 2 கேள்விகள் முன்வைக்கிறேன். ஒன்று இந்த விதிகள் ஏற்கனவே இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண சொல்லியாச்சு. ஃப்ரம் த டேல இருந்தே நம்ம ப்ரெஷர் பண்ணிக்கிட்டே இருக்கும். 30 ஜூன் 2026 ஆனந்த் அவர்கள் மினிஸ்டர் ஆனந்த், ரூரல் டெவலப்மெண்டோடைய மினிஸ்டர் ஒரு சர்க்குலர் கொடுக்குறாரு. தமிழ்நாடு முழுவதும் நீங்க இந்த போல சட்ட விதிகளை கடைபிடிக்கணும், ஒப்பந்தங்கள்ல மாவட்டங்கள்ல பதிவு பண்ண எல்லாருக்குமே போட்டியிடணும், நீங்க திறந்து விடணும், நிறைய பேர் போட்டி போட்டா ரேட்டு கம்மியா வரும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இங்க அமைச்சர் ஆனந்தா தமிழ்நாட்டுக்கு இருக்கட்டும், இருக்கந்துறைக்கு அமைச்சரா இந்திரா முருகேசன் அப்படின்ற அந்த ஊராட்சி மன்ற தலைவர் இருப்பாங்க அப்படின்ற ரீதியில அவங்க திருத்தங்கள் கொண்டு வர்றாங்க. இங்க யாரு போட்டி போகணும் நான் தான் முடிவு பண்ணுவேன், இந்த ஏரியாக்குள்ள யாரு பங்கெடுக்கிறாங்களோ அவங்க இந்த ஒப்பந்தத்துல கலந்துக்கங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் இப்ப திருத்தம் பண்ணி அந்த டெண்டர் இன்னும் ப்ராகிரஸ்ல இருக்கு. அப்போ மேலிடத்துல என்ன போட்டாலும் கீழே அந்த மாற்றங்கள் வரலன்றது ஒண்ணு இது வரைக்குமே நம்ம கண்ணு முன்னால தெரியுது. 2வது மார்ட்டின் அவர்களுக்கு இன்னொரு கூடுதல் கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ இந்த கரப்ஷன்ல கடந்த இடைத்தேர்தல், ஆர்கே நகர் இடைத்தேர்தல் நமக்கு தெரியும். அதுல பணப்பட்டுவாடாவுல மிகப்பெரிய அளவுல பேசப்பட்ட இந்த தேர்தலே ரத்தானது தெரியும். அந்த பணப்பட்டுவாடா செய்ததுல முக்கியமான நபர் சி விஜயபாஸ்கர் அவர்கள், பேருமே அடிபடிச்சு நல்லாவே தெரியும். இன்னொரு பக்கம் குட்கா குட்கா அவர்களுடைய டைரியில ஹெல்த் மினிஸ்டர் அப்ப இருந்த சி விஜயபாஸ்கர் அவர்களுக்கு மாதம் 14 லட்சம் கொடுக்கப்பட்டதா அவரே எழுதியிருக்கிறார். அந்த ஓனரே அதிலே எழுதியிருக்கிறார், குட்காவுடைய நிறுவனர் அத எழுதியிருக்கிறார், ஒண்ணு பார்த்திருக்கோம். இன்னொரு பக்கம் கனிம வளங்கள்ல பாத்தீங்கன்னா விஜயபாஸ்கர் அவர்களுடைய குவாரியில அளவு குறிப்பிட்டதோட, அரசு குறிப்பிட்ட அங்கீகரிக்கப்பட்ட அளவோட கூடுதலா எடுத்திருக்கிறாரு அப்படின்றது ரெக்கார்ட்ல இருக்கு. இப்படி சுற்றி சுற்றி பணம் கொடுக்கப்பட்டதுல, வாங்கப்பட்டதுல, அதே போல அவங்க அப்பாவே ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் சிபிஐ ரெக்கார்ட்லயே இருக்கு. லஞ்ச பணமாக இருக்கு, வீட்டுல மூட்டையா இருக்கு, ஏதோ பையில பணமா இருக்கு. என்னன்னு கேட்டா வேலை வாங்கி தருவதற்காகவோ மற்ற காரணங்களுக்காகவோ லஞ்சமாக கொடுக்கப்பட்ட பணம் இருக்குன்னு அவங்க அப்பாவே ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததே அங்க இருக்கு. அப்ப இவ்வளவு ஆவணங்கள் பொதுவெளியில இருக்கும்போது அவரை பெருந்திரளான மக்களோட கட்சியில இணைச்சுக்கிட்டது எந்த வகையில நியாயமா இருக்கும்? அதுக்கு ஒரு சில தினங்களுக்கு முன்பாக தான் முன்னாடி தவறு செஞ்சிருக்கலாம், இப்போ தூய்மை அடைந்திருக்கலாம், புனிதராயிருக்கலாம், தெரிஞ்சிருக்கலாம். அப்ப திமுக அடுத்த திமுகவா தாவேகா நம்ம கேள்வி வருமா வராதா? ஜனவரி போன வருஷத்துல போட்ட வழக்க கட்சியில சேர்ந்த உடனே வைத்தியலிங்கம் அவர்கள் எப்படி பிப்ரவரி மாசத்துல எஃப்ஐஆர் க்ளோஸ் பண்ணப்படுதுன்னு நமக்கு தெரியுது. அதே போல கரூர்ல செந்தில் பாலாஜி அவர்கள் மிகப்பெரிய அளவுல பிரச்சாரத்துக்கு, செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ண ஸ்டாலின் அவர்கள் இதே செந்தில் பாலாஜி கட்சியில சேர்ந்தவங்க தியாகி ஆயிட்டாரு. அப்ப அதே போலதான் தாவேகா செயல்பட போதா நமக்கு கேள்வி இருக்குமா இல்லையா? நமக்கு என்ன பிரச்சனைனா, இந்த போதை ஒழிப்புகளுக்கு பேசிக்கிட்டு இருக்கும் போதே போதை சம்பந்தப்பட்ட இந்த குட்கா கேஸ்ல இருக்கக்கூடிய விசாரணைகள் எப்படி வெளிப்படையாக நேரடியாக
நடக்க முடியும், எப்படி பகிரங்கமாக நடக்க முடியும்? ஏன்னா இப்ப வரக்கூடிய தேர்தல்ல இவங்க எல்லாம் போட்டி போட்டுட்டா அதிகாரத்துக்கு வந்துருவாங்க. அப்ப அதிகாரத்துக்கு வந்தாச்சுன்னா சாட்சிகளை பிறல் சாட்சியாக மாற்றுவதற்கோ ஆதாரங்களை அளிப்பதற்கோ அழுத்தம் கொடுப்பதற்கோ வாய்ப்பில்லை நீங்க சொல்ல முடியுமா? நிச்சயமா நிச்சயமா. பெரிய போன்ற நபர்களை எப்படி நீங்க கட்சியில சேர்த்துப்பீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குமா இல்லையா? சரி, பெரிய பெரிய வழக்குகள் இருக்கிறவங்க இன்னும் குளறுபடிகளும் ஆமா கவனத்திற்கு உள்ளாகாம இருக்கிறாங்க, இல்ல கவனிக்கப்படாமல் இருக்கிறாங்கிற ஒரு பார்வை இருக்கிற. அதே நேரத்தில் இப்ப குட்கா விற்றதாக கைது செய்யப்பட்ட 2 பேர் உயிரிழந்திருக்காங்க. நாகர்கோவில் கிளை சிறையில் இருந்த ஒருவர், அதே போல் புழலில் இருந்த ஒருவர், ரெண்டுமே மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்குது. நேற்று நம்ம அது மிக நீண்ட விவாதமாக அதை ஜனத்தனுக்குள்ள அதை தான் பேசணும். நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். நிறைவு பகுதியாக சார் அரசுக்கு ஆலோசனை, நிறைய பாராட்டக்கூடிய விஷயங்கள் இருக்குது, போதாமை இருக்குன்னா உடனடியாக என்ன செய்யணும்? மிகச் சுருக்கமாக நிறைவு கருத்து. இல்ல, இப்போ நிர்வாக ரீதியா நிறைய திருத்தங்கள் பண்ண வேண்டியதற்கு, பாலிசி லெவல்ல நிறைய திருத்தங்கள் தேவைப்பட வேண்டியதற்கு. இன்னைக்கு குறைந்தபட்சம் ரைட் டு சர்வீஸ் ஆக்ட் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். மக்களுக்கு உரிய இடத்துல உரிய நேரத்துல அந்த சேவைகள் கிடைக்கிறதுக்கான என்ஷூர் பண்ண வேண்டியது இருக்கு. இன்னும் போதுமான அளவுக்கு வெளிப்படைத்தன்மை இந்த அரசாங்கத்தால இன்னும் வெளியில வரல. 2 மாதம் தான் ஆகுது அப்படின்னா கூட இன்னைக்கு உயர்கல்வி மட்டத்துல உயர்கல்வி துறையில ஒவ்வொரு பல்கலைக்கழகங்களும் அவ்வளவு மோசமான சூழல்ல நடக்குது. அங்க இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் பட்டியல் கூட இன்ன வரைக்கும் வெளியில நடந்துகிட்டு இருக்கு. ஆனா யூனிவர்சிட்டியோட ஃபேக்கல்டி டீடைல் கூட என்ன வெளியில வரல. டீச்சர்ஸ் யூனிவர்சிட்டி விவரங்கள் வரல, லா யூனிவர்சிட்டி விவரங்கள் வரல, ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி விவரங்கள் வெளியில வரல. அப்ப இந்த பேராசிரியர் விவரங்கள் உட்பட எப்ப நீங்க வெளிப்படுத்த போறீங்க? ஒரு உயர்கல்வி துறையில சிறப்பாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல இத்தனை ஆண்டு அவங்க அப்படிதான் வச்சிருக்காங்க. அப்ப இந்த போன்ற இடங்கள்ல இருக்கக்கூடியத நீங்க விரைவாக வெளிப்படைத்தன்மையோட வெளியில கொண்டு வாங்க. நிர்வாக ரீதியான சீர்திருத்தங்களை விரைவாக பண்ணுங்க. ரைட் டு சர்வீஸ் ஆக்ட உடனடியாக அமலுக்கு கொண்டு வாங்கன்றத நம்ம கேட்கணும். நன்றி நன்றி. தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.